பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். பிரபல தேசியாவான கஸ்தூரி நேற்றைக்கு சனாதன வழக்கறிஞர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கான். அதில் ஒரு சனாதனியாகவும் அதே சமயம் வழக்கறிஞரும் கூட அந்த அடிப்படையில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து சில பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் கார்டில் முதல்ல நம்மளுடைய கண்ணை பறித்த விஷயம், நான் விஜய் வாயில் சர்க்கரை போடுவேன். விஜய் வாயில் இவர் சர்க்கரை புரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் வீடியோ வந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ் அர்ஜுன் விஜய் எல்லாம் அந்த மேடையில் பேசினாங்க இல்லையா, திமுகவுடைய ஆட்சியை ஒழித்து கட்டுவோம், வீட்டுக்கு அனுப்புவோம்னு. அப்படி நடந்தால் நான் விஜய் வாயிலே சர்க்கரை போடுவேன். நீ சர்க்கரை போடுற வரைக்கும் புஷி ஆனந்த் பார்த்துட்டு இருப்பாரா? கேள்வி இருக்குல்ல. சரி, அது நடக்கட்டும், நீ சர்க்கரை போடு, அது பார்ப்பான். இன்னொன்று, இந்த அம்மா இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் தனித்தனியாக திமுகவை எதிர்த்துட்டு இருக்கீங்க, இது சரிப்பட்டு வராது. சீமான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான், இருந்தாலும் அவர் என்னை திட்டுவார், இப்படிலாம் பேசினா. அவர் திட்டுனாலும் பரவாயில்ல, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் சீமான் க்ளோஸுங்கிறத பேப்பர்லேயே படிச்சிருக்குமே, நானே படிச்சிருக்கேன். அவர் கொள்கையெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு வரணும். முதல்ல திமுகவை ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் கூட உங்கள் கொள்கையை எடுத்துக்கங்க. நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா. அந்த நன்றியோட வெளிப்பாடாக சொல்கிறேன். அவரை என்னை திட்டுனாலும் பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான்லாம் சொல்லுவேன். அதனால எல்லாரும் ஓரணியில் திரளுங்க, அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு பேசி. யாரா முதல்ல? சனாதன வழக்கறிஞர். இது மட்டும் இல்லை, இது ஒன்று சொல்லியிருக்கு. எனக்கு என்னவோ பிஜேபி அதிமுக இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லைம் லைட்டை எல்லாம் திசை திருப்புவதற்காக ஏதோ ஒரு விஜயை வச்சு இது மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. யார் சொல்கிறா? கஸ்தூரின்னு சொல்லுது. ஓஹோ, சர்க்கரையும் தூக்கி வைக்கிறேங்குது வாயில். அப்புறம் இது கொஞ்சம் என்னங்களா அது? இது ஒரு கணக்கு இருக்குது. அதாவது விஜய் மாதிரி யாராவது ஒருத்தர் திமுகவை திட்டுகிறார்கள் என்றால் முதல்ல ஜாலி, திமுகவை திட்டுறாங்க, திமுக திட்டுறாங்கன்னு இவங்க எல்லாம் தான் குதி போட்டு கொண்டாடுறாங்க. வந்துட்டான்டா ஒருத்தன், திமுகவை ஒழிக்க இன்னொருத்தன் வந்துட்டான்டான்னு குதி போட்டு கொண்டாடுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் உருவ போற ஓட்டு எங்கிருந்து போக போகுதுங்கிறது புரியக்கூடிய சூழ்நிலையில ஐயோ பண்டம் பறிபோகுதே, மாரிதாஸ் போட்டிருந்தானே, எனக்கு என்னவோ திமுக வெர்சஸ் பாஜக, திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருக்கும் களத்தை திமுக வெர்சஸ் விஜய் என்று மாற்ற நடக்கும் நாடகம் போல் இருக்கிறது இந்த பேச்சுக்கள்லாம். லாட்ரி மார்டின் மருமகன் இவங்களையெல்லாம் விசிக பக்கம் அனுப்பி திமுகவை விமர்சனம் செய்து விஜய்க்கு நெருக்கம் காட்டுவது போல் வேடிக்கையாக ஏதோ பண்றாங்க. இப்படித்தான் ஒரு பையனை தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்க வச்சாப்புல, மனைவியை ஐஜேகேவுக்கு சேர்த்து இன்னொரு மகனை வேறு மாநிலத்தில் பாஜகவில் சேர்த்து ஒரு நடத்திய நாடகம்லாம் எல்லாம் நமக்கு தெரியும். களத்தை திமுக வெர்சஸ் விஜய் என்று மாற்றுகின்றனர். விஜய் இது திமுக சொல்லி வைத்து கூட செய்யலாம், எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான். அதிமுக எதிர்கட்சி என்ற நினைப்பு மக்களுக்கு மறந்து போகும் அளவுக்கு தீவிரமடைகிறது அரசியல் களம் அப்படின்னு ஒரு சங்கி ஐடி ஒன்று இருக்கும். அது டிஎம்கே கேன் டிஸ்மேண்டில் விஜய் எனி டைம் தே வாண்ட். 2026 தேர்தலுக்குள்ளே திமுக எல்லாத்தையும் இப்படி ப்ரமோட் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிடும். விஜய் தான் தங்களுடைய ஆப்போனண்ட்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு பிஜேபியும் ஏடிஎம்கேவையும் தள்ளி வச்சிரும். ரிப்ளைலலாம் ஆமாம் ஆமாம் கமல் கூட இப்படி தான் முதல்ல திட்டினாரு, அதுக்கப்புறம் இதாகிடுச்சு, இது மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கானுங்க. இதை தான் நம்ம முதல் நாள்லேருந்தே சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் குதி போடுறது, கொண்டாடுறது, திமுகவை எவன் திட்டுனாலும் எடுத்து சுவைக்கிறதுக்கு வாயில் வச்சுக்கிறது. அண்ணன் வேட்டி கட்டியிருக்க அளவை பாருன்னா, டே அவர் உருவி கட்டினதே ஓ வேட்டி தான்டா, நீ அம்மனமா நிற்கிறடா தான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். வேட்டி இருக்கிறது ஒரு வேட்டி, உருவத்தான் முடியும், அங்கே தான் உருவ முடியும். புதுசாக ஒரு 200% ஓட்டாக இருக்குது, இது உள்ளது 100% ஓட்டு, அதுக்குள்ளே தான் பங்கு. கஸ்தூரி இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லுச்சு. அதாவது இந்த மாட்டி மழை நிற்கலைன்னு எல்லாரும் திமுக அரசுடைய வெள்ள நிவாரண பணிகளால் தான் நிற்கலைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வெளியே பார்த்தேன், மோட்டரை வச்சு டிராக்டரில் மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி வெளியே எடுத்து விடுறாங்க. எங்கே விடுறாங்க? ஆகவே இந்த வெள்ள நீர் தடுப்பு பணிகளாலெல்லாம் தண்ணி நிற்கல, மோட்டரில் பம்ப் பண்ணி எடுத்தனால தான் தண்ணி நிற்கல. அதை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். அதாவது 4000 கோடி ரூபா செலவு பண்ணதுக்கு பதிலாக இன்னும் மோட்டரே வாங்கி வச்சிருக்கலாம். என்ன ஒரு ஐடியா பாருங்க. சமீபத்தில் வந்த வெள்ளத்தில் 4000 கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா, அந்த 4000 கோடி பைப்பு வேலை செய்யலை.
அதுக்கு பதிலாக ஆனால் அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அடடா, அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு, அப்போது அவங்க திட்டம் தான் காரணமானு பார்த்தா அது இல்லை. மூளைக்கு மூளை, ரோட்டுக்கு ரோடு, ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்ப் அடிச்சு விட்டாங்க. அப்போ அது பேசாமல் 4000 கோடிக்கு பம்பு மிஷினே வாங்கி போட்டிருக்கலாமுங்க. அம்பேத்கர் சும்மாவா சொன்னார், பார்ப்பனர்கள் முட்டாள்கள், அவர் வந்து தந்திரசாலிகள் மட்டும்தான், அடிப்படையில் வந்து முட்டாள்கள் அவங்க அப்படிங்கிறது அவர் சாதாரண சொல்ல. அறிவு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். அதாவது சென்னை என்கிற நகரம் கடல் மட்டத்துக்கு சில மீட்டர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதே நகரத்துடைய பல்வேறு பகுதிகள் கடல் மட்டத்தை விட தாழ்வாக இருக்கு. அதாவது கடலுடைய மட்டத்தை விட அந்த ஊர்ல மக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்கள் இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்கு. மழைன்னு ஒன்று வந்தா, வெள்ளம்னு ஒன்று வந்தா, கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியாவது வடிந்து கடலுக்கு போறதுக்கு வழி இருக்கும். அதை விட தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியான தண்ணீரை இப்ப இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய டிரைனேஜ், அதாவது ரெயின் வாட்டர், இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 4000 கோடி ரூபாய் செலவு செய்து போட்ட அந்த வடிகால், 4000 கோடி இன்னும் செலவு பண்ணல. இது வரைக்கும் 1800 கோடி தான் செலவு பண்ணிருக்கு. அன்னைக்கு நேரு அமைச்சர் சொல்லி விட்டாரு, 4000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கும், 1000 இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் பாதி வேலை இருக்குது. இவங்க 8875 கோடின்னு அவங்க அப்பா வேலை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு போனாரு. அது எங்கே, அது வேலை எங்கே நடந்துச்சுன்னு தான் அவர் கேட்குறாரு. இப்போ அங்கே வந்து இந்த ட்ரைனேஜில் கொண்டு போய் இது விடுறாங்க. வேலை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜில், மழைநீர் வடிகால் பாதையில் இந்த தண்ணியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் டிராக்டர் வச்சு பண்ணுறாங்க. சரி, டிராக்டர் வச்சு பண்ணுறது இவ்வளவு சுலபமாக இருக்கு, ஏன் அதிமுக ஆட்சியில் பண்ணலை? அவங்க தான் புல்டோசர் விட்டு தள்ளினாங்களே, ஏன் இல்லையா? சரி, டிராக்டர் கூட அன்னைக்கும் இருந்துச்சு, மோட்டரும் அன்னைக்கு இருந்துச்சு, எடுத்து எங்கே விடுறதுன்னு தெரியாதனால தான் அவங்க புல்டோசர் வச்சு தள்ளி விட முடியும். வந்து இப்ப சொல்லுது தண்ணியை பம்பு வச்சு அடிக்கிறாங்க, அடிக்காம விடுறாங்கல்ல, அதனாலதான் உனக்கு எல்லாம் பிரச்சனை. தொலைஞ்சு போகட்டும், சர்க்கரையை போடணும், அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்றோம். லக்கி வேற ஆர்வமா இருக்காரு, எப்போது சர்க்கரை என்று. ஆதவ அர்ஜுனாவின் மீது இன்று காலை நடவடிக்கை எடுத்து விட்டார் விசிகவுடைய தலைவர். கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு வந்தது. இது தொடர்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சியின் தலைமையுடைய அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது மற்ற கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்ற சூழலையும் உருவாக்கிவிட்டது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சி நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவரடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுபடி 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது அவர் கொடுத்த அறிக்கை. இந்த அறிக்கையில் அவர் பேசுவது, அவருடைய செயல்பாடுகள் மேலோட்டமாக பார்க்கும்போது நன்மை தருவது போல தெரிந்தாலும் அப்படிங்கிற விளக்கம்லாமும் கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான கருத்து அது. அப்போ தன்னுடைய தொண்டர்களுக்கே ஆதவுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக விளக்காததுடைய பிரச்சனை தான் இந்த வரி. தலைமை எடுக்கக்கூடிய முடிவு ஆக்சுவலி இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் திமுக மாதிரியான ஒரு கட்சியில் நடந்துச்சுன்னா தொண்டன் தலைமையை நோக்கி கேள்வி எழுப்புவான், ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திமுகவுடைய அரசியல் எதிர்காலம், அதனுடைய ஃபியூச்சர் ஒரு மாதிரி திட்டமிடப்படுகிறது. அந்த திட்டத்துக்கு நேர் எதிராக பாஜகவுடன் கூட்டணி வைக்கணுங்கிற போக்கில் ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசினார். திமுக தொண்டன் அவர் எப்படி பேசுகிறா, நாங்கள் எப்படி மக்கள் முன்னாடி போய் நிற்கிறது அப்படின்னு அவன் ப்ரெஷரை போட ஆரம்பிச்சிருவான். அந்த ப்ரெஷர் இங்கு உருவாகவில்லை என்பதால் தான் அவர் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்படிதான் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த அறிக்கையை விடவும் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை பார்த்து புயல் நிவாரண நிதி அளித்துவிட்டு வந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னும் சில விவரங்களை சொல்லுகிறார். அவங்க கேள்வியாக கேட்குறாங்க, அவர் விளக்கம் கொடுக்கலையா? அவர் இது நடந்த இந்த 3 தினங்களில் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இந்த சஸ்பென்ஷனுக்கு பிறகுதான் அவருக்கு தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டதுக்கு அவர் என்ன மாதிரியான பதில் கொடுத்தாரு? கட்சியோட அனுமதிப்புக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி ஆதவர்ஜுனா நீங்கள் பேசல, அது இன்னுமே தான் அவர் அதுக்கு கொடுப்பார். இப்போ நாங்கள் 6 மாத காலம் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம்னா அவர் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்பேஸ் இருக்குது, விளக்கம் தருவதற்கான ஒரு விளக்கம் கேட்காமலே நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா சார்?
பல முறை அவருக்கு வந்து நாங்கள் வந்து ஓரலாக அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதை மீறி நடந்ததுனால ஒரு அவசர தேவையின் அடிப்படையிலான நடவடிக்கை அதை மேற்கொண்டிருக்கோம். அப்போ அதற்கு பிறகு சேர்த்து கொள்வீர்களா? 6 மாதத்துக்கு அப்புறமா எந்த ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியிலையும் தவறு செய்பவர் இதுபோல இடைநீக்கம் செய்யப்படுவதுங்கிறது தான் இயல்பாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை. நாம் பார்க்க வேண்டியது இந்த 6 மாத காலத்தை அவர் என்னவாக பயன்படுத்துகிறார், எதற்காக தண்டிக்கப்பட்டாரோ அதையே தான் தொடர்ந்து அவர் செய்ய போகிறார் என்றால் இந்த காலத்தை ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறாங்க. இனிமேல் இவர் பேசுவதற்கும் கட்சிக்கும் தொடர்பு கிடையாது, நான் பேசுறதை திரும்ப பேசிட்டே இருப்பேன். திமுகவுக்கு எதிராக, விசிக திமுக கூட்டணிக்கு எதிராக வெளிப்படையாக அவர் சொல்லுவது என்ன, 2026 தேர்தலில் விசிக இடம்பெறும் கூட்டணியை வீழ்த்துவோம், விசிகவை வீழ்த்துவோம். இதுதான் இதனுடைய வேறு வடிவம் தான் அவர் சொல்றது. அதே நேரடியாவே அதானே சொல்றாரு. இதை ஒழிப்போம்னா என்ன, விசிக அந்த கூட்டணியில் இருக்குமா, அதை வீழ்த்துவோம்னா விசிக வாங்கக்கூடிய சீட்டுகளை எல்லாம் தோக்கடிப்போம் அப்படிங்கறதான அதனுடைய பொருள். அப்போ இதை வந்து என்னவா டீல் பண்றாங்க, இதை மறுபடியும் அவர் பேச போகிறாரா, பேசினால் விசிக அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அறிக்கை ஃபார்மலான ஒரு அறிக்கை. அதற்கு பிறகு பேசும்போது திருமாவளவன் இன்னும் சில டீட்டெயில்களை சொல்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை வந்து அறிக்கையில் காட்டலை, பேச்சில் காட்டுறார். அதனால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கப்புறம் இந்த 6 மாச காலம் என்பதை ஆதவ அர்ஜுனா என்னவாக பயன்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயம். அதற்கு விசிக தலைமை எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அதற்கு பிறகு ஆளூர் ஷானவாஸ் தொடர்ச்சியாக நேர்காணல் கொடுத்து வருகிறார். அவரெல்லாம் வந்து இது எங்க தலைவரை அவமானப்படி, நீ விசிக காரனே இல்லைன்ட்டார். ஒரு விசிக காரன் இப்படி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடையில வந்து எங்க தலைவர் நீ அவமானப்படுத்துறியான்னு கொதித்தெழுவான். நான் உடனே கூத்தாடின்னு திட்டேன்ல, நான் அப்படியெல்லாம் கோவப்படுறவனே இல்லை. ஏன் நான் கடுப்பாகிறேன், இந்த கோவம் என் தலைவரை சொன்னா எனக்கு வரணும், அப்படி வரலைன்னா நீ இந்த கட்சிக்காரனே இல்லைங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். கைதட்டினியே நீ திமுக தலைமையிலான கூட்டணியை வீழ்த்துவோம்னு ஒருத்தர் பேசும்போது நீ வந்து அந்த கூட்டணி கட்சியில் அந்த கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நீ கைதட்டிட்டு உட்காந்துருக்க. இப்போ நீ கட்சிக்காரனா கேட்பானுங்களா மாட்டாங்க. மறுபக்கம் இந்த சஸ்பென்ஷனை எடுத்துக்கொண்டு விளக்கம் இதுவரைக்கும் தராத ஆதவ அர்ஜுன் இதற்கு மேல் தருவாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி தராமலே அவரே சென்று விட்டால் விசிகக்கு தொண்டர்களை கன்வின்ஸ் செய்வதும் ஒட்டுமொத்த சினாரியாலையும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்துக்குவதற்கும் ஒரு வழி ஏற்படும். நான்லாம் உன்னை போக சொல்ல, நீ ஒரு தப்பு பண்ண, நான் உன்னை மேலே நடவடிக்கை எடுத்தேன், நீ போயிட்ட, உனக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, 6 மாதம் வாய்ப்பு இருக்குது, நீ விளக்கம் கொடுத்துட்டு ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான ஒரு வாய்ப்போடு தான் கொடுத்துருக்காங்க. ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை தான். எடுத்தோடனே வந்து உனக்கு கட்சியை விட்டுலாம் நீக்கலை, உன்னை வெளியே அனுப்பலாம் முடியும், அதுவும் முடியும். அவன் அப்படி அவர் முடிவு எடுக்கல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஒரு இது இருக்குது. அதாவது திமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த கட்சியுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய, தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய, தலைமையுடைய ஆளுமை மீது கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக ஒரு நபர் பேசுகிறார் என்றால் அவரை நீக்குவது தான் வந்து திமுக முதலில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். மற்றவர்களுக்கு யாரோ பாதிப்பு, கூட்டணிக்கோ அல்லது திமுகவுக்கு வெளியேயோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, ஒரு மீடியா ப்ரெஷர் உண்டாகிறது அப்படின்னா அப்போ சஸ்பெண்ட் பண்ணுவோம். இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் கொடுக்குற ப்ரெஷருக்காக இந்த நடவடிக்கை தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறது. அப்போ ஆதவ அர்ஜுனுடைய சஸ்பென்ஷனை விசிக என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. விசிகவுடைய இருப்புக்கே பிரச்சனை என்று இருந்தால் நீக்கி இருப்பாங்க. அப்படி இல்லை, வெளியிலிருந்து கூட்டணிக்கு பிரச்சனை வருகிறது, தலைவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அடுத்த 6 மாதத்தை கவனிப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் அவர் விளக்கம் கொடுக்கலைங்கிறத தாண்டி ஆனந்த விகடனில் நேற்றைக்கு ஒரு செய்தி வருது. பார் திறந்து வைத்தார் திருமாவளவன். திரு வன்னியரசு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அவர் கட்சி தலைவர் மீது அபிமானம் கொண்ட ஒரு நபர் வந்து ஒரு உணவகம் குழந்தைகள் விளையாடும் ஏரியா, கிட்ஸ் பிளே ஏரியா, ஒரு கிளப், அது அந்த கிளப்பை திறந்து வைப்பதற்காக போனாங்களே, அதை பார் திறந்து வைப்பதாக செய்தி போடுகிறார்கள் என்றால் நமது சிறப்பு நிருபருங்கிற பேரில் விகடனில் போடும். விகடனில் இன்னொன்று இருக்குங்க, ஒரு செய்தி கிளிக் பைட், இவ்வளவு பெரிய கிளிக் பைட் வச்சா ஓப்பன் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு பாப்பப் வந்து விடுவோம். அதாவது நான் கிளிக் பைட் வச்சிருக்கேன், இதை நீ திறந்து பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், இதை நீ முழுசா படிக்கணும்னா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுருவேன். இந்த செய்திக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. அதனுடைய பொருள் என்னன்னா, இந்த வதந்தியை, இது திருமாவளவனுக்கும் விசிகவுக்கும் அவதூறு, அவர்கள் மீது கடுப்பு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக பண்றோம். இது வந்து பிசினஸுக்காக இல்லை,
சொந்த அரிப்புக்காக. அதுவும் இல்லாமல் மேலிருந்து யாரோ சொல்லி அது செய்யப்படுகிறது. செய்யுது. மேலிருந்து யார் சொல்லுகிறார்கள்? விகடன் ஓனர் வந்து அப்பாவா யார் கிளைம் பண்ணிக்கிட்டாரு? என்னுடைய அப்பா அவரு தான் அப்படின்னு. அம்மாவா திலகவதியை கிளைம் பண்ணிக்கிட்டாரு. அப்பாவா யாரை கிளைம் பண்ணிக்கிட்டாரு? அவரு சீனிவாசனை. அப்போ அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ்களும் அதான் சொல்றாங்க. இந்த செய்தியை போட சொன்னதே அந்த கிளப்புங்கிற அந்த ஜே கிளப் இருக்கு இல்லையா, அது 2022 திறந்ததுங்க. 22லேருந்து அங்கே வந்து ரெக்ரியேஷன் கிளப்புங்கிறதுனால வந்து எல்லாமே ஒன்று ஒரு டேபிள் டென்னிஸோ அல்லது ஸ்னூக்கரோ எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல இவங்க கூடுதலாக வந்து கிட்ஸு பிளே ஏரியாவும் இதுவும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேற்றைக்கு. அதுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு போன நாளை வந்து இவருக்கு போய் ஒயின் ஷாப்பை திறந்து வச்சாரு, சாராய கடை திறந்து வச்சாங்கிற மாதிரி நியூஸ் போடுறாங்க. மது ஒழிப்பு 2022 ஏன்டர் டேட் டேட்டா இருக்குது, அது 22 திறந்தது. மது ஒழிப்பு மாநாட்டை தான் நடத்தியதாக வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு தான் அதில் பெரிய பங்கு இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்திய திருமாவளவன் பார் திறந்து வைத்தார் அப்படின்னு முடிச்சு போடுவது தான் அதனுடைய நோக்கம். எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய இந்த சூட்சமம் எங்கிருந்து, இந்த கயிறு எங்கிருந்து நீள்கிறதுங்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க வேண்டிய விசிக ஐடி விங் அல்லது விசிக ஆதரவு ஐடிகள் என்று பல வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனை நீக்கக்கூடாது என்று திருமாவளவனுக்கு ப்ரெஷர் போடும் வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருப்புடா நெருங்குடா பார்ப்போன்னா அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கான். என்ன கதைனே தெரில. இவர் என்னென்னா கட்சிக்காக வேலை செய்ய வந்தவர்களே வந்து இயக்கத்தில் இவருடைய உழைப்பை பார்த்து இவருடைய சிந்தனையை பார்த்து இவர்கிட்ட வேலை செஞ்சு வந்தவங்களை பூரா கட்சிக்கு வந்து வாடகைக்கு வந்துருவாங்க தெரியுமா, அவன்கிட்ட அனுப்பி விட்டாரு. அவனோட போயிட்டான். அதான் நடந்துச்சு. இப்போ அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டு செல்வதற்கு தலித் அல்லாத தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு ஒரு முகப்பு படத்தில் திருமாவளவனையும் ஆதவ் அர்ஜுனையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடி இப்படி போடுது. அம்பேத்கரை எல்லோருக்குமானவராக எடுத்து செல்லக்கூடிய வலுவோ இதோ வந்து தலித் தலைவருக்கு கிடையாது, திருமாவளவனுக்கு கிடையாது. அதற்கு தமிழ்நாட்டிலேயே சாதி பிரிவில் வரக்கூடிய வரக்கூடிய ஆதவ் அர்ஜுன் போன்ற ஒருவர் வேண்டும்னு ஒருத்தன் போடுறான்னா எந்த அளவுக்கு அவருடைய பிடிக்குள், அந்த நபருடைய பிடிக்குள் இவர்கள் எல்லாம் சென்றிருப்பார்கள். சாட்டதரம் முருகன் கேட்டிருக்காங்க, தலித் அல்லாதவர்கள் விசிகாவில் வளர்வதை திமுகவும் விரும்பவில்லை, திமுகவின் ஏஜென்ட் ஏகாம்பரமாக இருக்கும் வன்னியரசு போன்றவர்களும் விரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திமுகல தலித்து வளரலைங்கிறானுங்க. இதெல்லாம் போட்டிருக்கோம். கட்சியுடைய அமைப்பின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு கிளையிலிருந்து தலைமை வரைக்கும் வந்து பட்டியல் இனத்துக்கான பிரதிநிதித்துவம் இருக்குன்னு சொல்றோம். இதையும் இவனுங்களே தான் சொல்றானுங்க. இப்போ தலித் விடுதலைக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விசிகல தலித் அல்லாதவர்களுக்கு இடம் இல்லைங்கிறானுங்க. ரிவர்ஸ் ரேசிசம் பாங்க. இப்படி எல்லாம் இருந்தா விசிகால இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள்லாம் பதட்டப்பட மாட்டாங்களா? அவங்க பதட்டப்பட்டா அவங்க போறக்கு 1000 கட்சி இருக்குடா. பட்டியலின மக்களுக்கு உரிமைகளை பேசுறது கட்சியிலேருந்து தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவனுங்க இதையும் பேசுறானுங்க. ஆக மொத்தத்தில் இந்த சஸ்பென்ஷன் வந்து மிக முக்கியமானது. அதற்கு பிறகு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டுகளும் அவருக்கு ஆதவ் அர்ஜுன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை, அவர் செய்திருக்கக்கூடிய தன்னுடைய அறிவுரையை மீறி செய்யக்கூடிய அடங்காத கெட்டகுமாரனாக அவர் நடந்து கொள்வதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து தாவேகாவுக்கு துண்டு போடுவதா, அதை புஷி ஆனந்த் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போயிடலாம். ஆனால் இந்த அடுத்தடுத்த நாட்களில் விசிகாவின் மீதும் திருமாவளவன் மீதும் இந்த ஊடகங்களை வைத்து என்னென்ன தாக்குதல் தொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாம் விசிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட இத்தனை இன்டர்வியூ எல்லாம் கேட்கறாங்கல்ல, ஒருத்தர் கூட அந்த மேடையில் பங்கு பெற்ற சந்துருவிடமோ ஆனந்திட கூட ஊருக்கு போயிருப்பாருன்னு விட்டுருங்க, மேனாள் நீதிபதி சந்துருவன் போய் இதை கலந்துக்கிட்டு வந்துட்டீங்க, அதை பத்தின உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அதை வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளவு விவாதங்கள் அது நிஜமாகவே அம்பேத்கரை போற்றக்கூடிய விழாவாக நடந்ததா, அங்கு பேசியவர்களுடைய கருத்துக்களை பத்தி எல்லாம் நீங்க என்னவா பாக்குறீங்க அப்படின்னு கேட்கணும்ல, ஒருத்தம் கூட கேட்கணும். ஸோ இந்த விவகாரத்தை அந்த லெவலில் விட்டுறது தான் நல்லது. இனி வந்து விசிக நிர்பந்தத்துக்கு பணிந்ததாங்கிற வாதத்தை வந்து திரும்ப திரும்ப மீடியாவில் பேசிகிட்டே போவாங்க. அது அந்த கட்சி டீல் பண்ண போகுது. ஆதவ் அர்ஜுனுடைய வருங்கால நடவடிக்கைகள் இந்த சஸ்பென்ஷன் ஏன் தேவைங்கிறத உறுதிப்படுத்தும் விடமாக அவர் ஏன் அந்த விழாவுக்கு போகலைங்கிறத அவன் பேசி நிரூபித்தான். இப்போ ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் அந்தாலே அடுத்தடுத்த நாட்களில் காரணத்தை சொல்லிடுவாப்புல. இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி, மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அதற்கான ஒன்றிய அரசு
அதன் திட்டம், அதை தடுக்க வேண்டும்னு போராட்டம்லாம் அறிவிச்சாங்க. வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. வேதாந்தா இப்போ வந்து பேர் கெட்டு போச்சு சொல்லி வேறு பேர் வச்சுட்டாரு, இந்துஸ்தான் ஏதோ பேர் வச்சுட்டு வேறு பேரில் வரேன் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. திமுக தெளிவாக அறிவித்து விட்டது. கிட்டத்தட்ட முதலமைச்சர் வந்து இது நடந்ததுனால் நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு அதில் உறுதி சொல்லிட்டாரு. ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். தனி தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் என்றால் ஒரு ஏகமதமாக நிறைவேற்றினாதான் அதுக்கு ஒரு இது தமிழ்நாட்டுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லாரும் இவங்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதிமுக. அப்போ அதை ஆதரித்துட்டு போறதோட முடிச்சிருந்தா. அந்த போராட்டத்தில் அதிமுக எம்எல்ஏ நடத்துகிற போராட்டத்தில் திமுக அமைச்சர் மூர்த்தி போய் மைக்கை வாங்கி நானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன், இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக இருக்கேன், நான் இந்த இடத்துல உறுதி கொடுத்துட்டு போகிறேன், அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சரி, இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல, சினிமா மாதிரி சம்பவம். இதை சிவனேன்னு விட்டிருந்தா முதலமைச்சரும் இதில் அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ அவர்களுடைய அடிமை நாடகத்தையோ அவர் குறை சொல்லி பேசுவதா இல்லை, இது இப்படியே முடிஞ்சிருக்கும். எவன் எழுதி கொடுத்தாங்க, எவன் பண்ணுறான்னே தெரியல தம்பி, பின்னாடியே வெடி வைக்கிறாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விவகாரத்தை எழுதி கொடுத்து பேச விட்டுருக்காங்க. இல்லை, நீ பார்க்கும்போது உண்மையாலுமே எடப்பாடி மேலே கடுப்பாக தான் வருது. நீலாம் தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவரா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசுகிறாருங்க. அரசு நீக்கிறாரு, சபாநாயகர் வந்து நீக்கிறாரு, அலட்சியம்ங்கிற வார்த்தையை நீக்குங்க. அரசு முதல் நாள்லேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு, அதை பேசாதீங்க. முதலமைச்சர் வந்து நீங்கள் அலட்சியம்னு பார்த்தீங்கன்னா கூட அது உங்களுடைய பார்வை, அதுக்கு ஒரு 10வது தடவையா சொல்லிட்டாரு, போடா வச்சுக்கடா போடாங்கிற மாதிரி. அது உங்களுடைய பார்வை. எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தோன்னு தெரியும். இப்போ அதை தடுப்பதற்கு, முழுமையாக தடுப்பதற்கு தனி தீர்மானம் கொண்டு வரோம், அதை ஆதரிக்கிறீங்களா என்ன? ஒரே வார்த்தையை எழுந்து ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு முகத்தை கூட பார்க்காம உட்கார்ந்துட்டார். இவர் செய்து கொண்டிருந்த வேலையில முக்கியமா ஒரு கேள்வி எழுப்பினார். இவர் டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றி மட்டும் பேசிட்டு இருந்திருந்தா அதுல தப்பிச்சுட்டு போயிருப்பார், யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இவர் என்ன சொன்னார்னா, பார்லிமெண்ட்ல இது வந்து கனிம வளம் தொடர்பான சட்ட திருத்தம் வந்த போதே திமுக அழுத்தம் கொடுத்து அதை நிறுத்தி இருக்கணும். முதலமைச்சர் எழுந்தார், அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்காங்க ஹவுஸ்ல, நாங்கள் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கோம், எதிர்த்து வாக்களிச்சிருக்கோம், அவ்வளவுதானே செய்ய முடியும். இதுக்கு மேல அழுத்தம் கொடுத்து என்னங்கடா எனக்கு புரியல. இதுல கூத்து என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிற 2023 ஆகஸ்ட் 2ஆம் தேதி பாஸ் ஆன அந்த பில்லுல அதிமுக சார்பில் தம்பிதுரை எழுந்து இந்த பில்லை ஆதரிக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஐயோ, மாநில அரசுகள் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் இது மாதிரியான வளங்களை பயன்படுத்தாமல் வீணடிக்கின்றன, சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க. எனவே ஒன்றிய அரசுடைய அமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுத்து இதையெல்லாம் வந்து சேல் பண்றதுக்கு, இதையெல்லாம் நாட்டுடைய வளம், இதிலிருந்து பணம் பண்ண முடியும், இதை எடுப்பதற்கான வழிகளை பாருங்க, இந்த பில்லை அதிமுக ஆதரிக்கிறதுன்னு அவருடைய பேச்சில் 2 முறை குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த நாள் இதற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்து சன்செட் தொலைக்காட்சியில இன்றும் இருக்கு, இன்றைக்கு செய்திகள் அத்தனையும் வந்துருச்சு. மறுநாள் பேப்பர்லையும் அதிமுக தம்பிதுரை இந்த பில்லை ஆதரித்தார் அப்படின்னு வரும். That is I can say, sir. I am appreciating the bill. I think regarding our honorable minister brought for regulating. அப்போ ஒரு கனிமவள பில்லை பத்தி நீ பேசியிருக்கவே தேவையில்லை. டங்ஸ்டன்ங்கிறது கனிமவள பில்லுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு, நேரடியாக அதோட கனெக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை. அதிமுக இப்படி 2023 அதாவது 2021 முன்னாடி ஆட்சியில் இருந்தப்ப பாஜகவுக்கு பாதங்க நக்குனதெல்லாம் கூட இல்ல, 2023 இவர்கள் பாதத்தை கழுவி அந்த தண்ணீரை மடக்குன்னு குடித்திருக்கிறார்கள் அப்படிங்கறது யாருமே கேட்கல. எடப்பாடி பழனிசாமி தானாக எழுந்து இந்த பில்லை பத்தி பேசி, இதில் ஏன் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லைன்னா, எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம், எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம், ஆனால் இதை கேட்கக்கூடிய அதிமுக உங்களுடைய தம்பிதுரை இந்த பில்லை ஆதரித்திருக்கிறார், ஆதரித்து பேசி இருக்கிறார். நீ வந்து எங்களை பார்த்து கேட்கிற, உனக்கு எம்புட்டு சட்டமன்றத்துல வந்து இதை கேட்கணும்னா தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு இழுச்சவாயர்களாக நினைத்தா. இது 1-2 நீட்டுடைய இதை வந்து 1 வருஷமா திருப்பி அனுப்ப 17 மாசமா திருப்பி அனுப்புனது வெளியில சொல்லாம, ஒவ்வொரு விவகாரத்திலையும் அவங்க திருப்பி லெட்டர் அனுப்புனாங்கன்னா லெட்டர் வந்ததை சொல்றது இல்ல, இவங்க அனுப்புறது அங்க போயே சேரலின்னு அவங்க சொல்லும் போதும் கமுக்கமா இருக்கிறது. 2019 தேர்தலுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு அமைச்சர், அப்பதான் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த பில்லெல்லாம் நாங்கள் திருப்பி அனுப்பி பல மாசம் ஆச்சு அப்படின்ட்டு போறாரு. தேமுதிக அலுவலகத்தில் வச்சு வெளியில் வரும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு அனுப்பிய இது மசோதா என்னாச்சு, நீட்டுக்கு விலக்கு கேட்டு அப்படின்னா அதை திருப்பி அனுப்பி 17 மாதமாக சென்று போயிட்டார்.
அப்போ தான் தெரிய வருது. அது வரைக்கும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம், சட்டமன்றத்தில் நாங்கள் மேலே அனுப்பியிருக்கோம், இன்னும் முடிவெடுக்கலன்னு கதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே பிள்ளைய செத்துக்கிட்டே இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஒன்றிய அரசுடைய நடவடிக்கையை எடுத்து தீர்மானம் போடணும்னு சொன்னா தீர்மானம் போட மாட்டேன், இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாங்க பார்த்துக்குவோன்னு கதை சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு திமுக ஒரு விவகாரத்துல இறுதியா ஒரு முடிவெடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாக இதை எதிர்த்து தனி தீர்மானம் போட்டு அனுப்புவோன்னு சொன்னா அதை கூட ஆதரித்து பேசுவதற்கு மனம் வரவில்லை. இல்லாத பொய்யொன்ன சொல்லி இவங்க ஆதரித்த தன்னுடைய மொள்ளையவே எடுத்து கொண்டு வந்து நடு ஹவுஸ்ல வச்சு இன்னைக்கு மீடியா ஃபுல்லா நாடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காப்புல. இதுல வந்து எடப்பாடி காலில் வரும்போது அதிமுக ஐடிவி பாட்டு வேற, வா அசுரா வா அசுரா வா அசுரான்னு அவரே உஸ்ஸுண்டு வராருங்க. என்னன்னா இந்த டேர்ம் நடந்து கொண்டு இருக்கும்போது, அந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும்போது மணிப்பூர் விவகாரம் உச்சத்தில் இருக்கு. மணிப்பூர் விவகாரத்துக்கு இது பண்ணி எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மணிப்பூர் விவகாரத்துக்காக வெளிநடப்பு செய்வதற்கு இவங்களுக்கு மனசு இல்லை. அதையும் செய்யாமல் ஹவுஸ்ல உட்கார்ந்து ஆதரிச்சு வாக்களிச்சுட்டு இன்னைக்கு வந்து நீங்க நாங்க எங்கால் பேசுவாங்க ஆதரிப்பாங்க, அவன் பேசும்போது மைக்க கவ்வி பிடிச்சிருக்க வேணாமா, அப்புறம் எதுக்கு உங்க எம்பி எல்லாம் இருக்காங்கன்னு கேக்குறாருன்னா ஜனங்க எவ்வளவு ஈனாவானாவா தன்னை போலவே நினைக்கணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.